அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் பிஎன்எஸ்ல இல்லஸ்ட்ரேஷன் பேஸ்டு கொஸ்டின், அதாவது பார்ட் சி அண்ட் பார்ட் டியில் வரக்கூடிய அதிக மதிப்பெண்களை கொண்ட கொஸ்டின் தான் இது. இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோர்ட்டுக்கும் உதவிகரமாக இருக்கும். இந்த கான்செப்டை உங்களால் சால்வ் பண்ண முடியுதுன்னா உங்களால் ஒரு வழக்கை நடத்த முடியும் அப்படின்ற மாதிரியான அர்த்தம். கிட்டத்தட்ட உங்களால் இதை புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் இந்த சப்ஜெக்டை கம்ப்ளீட் பண்ணதான் அர்த்தம். கிட்டத்தட்ட 46வது வீடியோவில் நம்ம இருக்கிறோம். நீங்கள் 45 வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட், இந்த கான்செப்ட் உங்களுக்கு மிக அற்புதமாக புரிய வரும். எந்தெந்த இடத்துலலாம் இந்த கொஸ்டின் டச் ஆகிட்டு வருது அப்படின்றது புரிய வரும். நான் கொஸ்டினை படிக்கிறேன் பாருங்கள். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கு. அதில் என்னென்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு உங்களுடைய பெயர் மற்றும் ஊரை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் குழுவில் இணைச்சிடுறேன். உங்களுடைய சந்தேகங்களை தீர்க்கும் வண்ணமாகவும் நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கும் இது உதவிகரமாக இருக்கும் நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் யாரும் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. இதெல்லாம் பண்ணுங்கள். நம்மளே பண்ணாமல் வேறு யார் தான் பண்ணுவாங்கன்றதை மனசில் வச்சுக்கிங்க. ஏ அபேட் பி. அபேட்னா உங்களுக்கு நல்லா தெரியும், அதாவது நேரடி கொஸ்டின். இது அபேட்மெண்ட், தூண்டுதல். ஸோ நீங்கள் உங்களுடைய புத்தி எங்கே போய் நிற்கணும்னு பார்த்தீங்கன்னா அபேட்மெண்ட்ன்ற வீடியோவில் போய் நிற்கணும். இதற்கு முன்னாடி நீங்கள் டீட்டெயில்ஸை எடுத்துகிட்டு இருப்பீங்க. ஸோ அபேட்மெண்ட் தெரிஞ்சிச்சுன்னா இந்த சப்ஜெக்டை, இந்த கான்செப்டை கையாளுறது மிக சுலபம். டு காஸ் கிரீவியஸ் ஹர்ட். இப்போ எங்கே போகணும்? உங்களுடைய எண்ணங்கள் கிரீவியஸ் ஹர்ட்டு கிட்ட போகணும். கிரீவியஸ் ஹர்ட்டு உங்களுக்கு தெரியும், அபேட்மெண்ட்டும் உங்களுக்கு தெரியும். எல்லாமே சாரதி லா ஸ்டடீஸில் வீடியோவாக இருக்குது. ஹர்ட் டு சி. சியை பார்த்தீங்கன்னா ஏ பார்த்தீங்கன்னா பியை தூண்டுது, சியை வந்து கிரீவியஸ் ஹர்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி. பி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ் டெத் ஆஃப் சி, சாகடிச்சிடுது. அப்போ என்ன பண்ணும்? கல்பபிள் ஹோமிசைடு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதன் பிறகு என்ன தெரிஞ்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா மர்டரும் தெரிஞ்சிருக்கணும். இந்த 4 டாபிக் தெரிஞ்சிச்சுன்னா இந்த சப்ஜெக்டை மிக அற்புதமாக எழுதிடலாம். இவ்வளோதான் விஷயமே. ஒன்றும் பெரிய கஷ்டமே கிடையாது. மற்றதாவது கஷ்டமாக தெரியும் உங்களுக்கு. இது ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு கேள்வி. கேள்வின்றதை விட சுலபமான பகுதின்னு சொல்லிடலாம். சரி, டிசைட் ஏ லயபிலிட்டி. ஏ உடைய லயபிள் என்ன? ஏ என்ன சொல்லுது பி கிட்ட? சி கிரீவியஸ் ஹர்ட் பண்ணிட்டு கொடுங்காயத்தை ஏற்படுத்துன்னு சொல்லுது. ஆனால் பி என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா சியை கொன்னுடுது. இவ்வளோதான் விஷயம். சரி, தமிழ் அப்படியே படிக்கிறோம் பாருங்க. ஏ பிஐ சிக்கு கடுமையான காயத்தை ஏற்படுத்த தூண்டுகிறது, அபேட்மெண்ட் பண்ணிடுச்சு. பி சியின் மரணத்திற்கு காரணமாகிறது. கொடுங்காயம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மரணம் நடந்தேறி விடுகிறது. ஏ உடைய பொறுப்பை முடிவு செய்யுங்கள். ஏன்னா ஏ என்ன சொல்லுதுன்னா அவனை அடித்தா மட்டும் போதுன்னு சொல்லுது. ஆனால் பி அதற்கு மேலே ஒரு படி அவனை கொண்டுட்டு வந்து நிற்கிது. இதுதான் கான்செப்ட். ஆனரபிள் கோர்ட்டில் எப்படி இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இஷ்யூஸை நீங்கள் ஃப்ரேம் பண்ணோம். இதுதான் கோடிஃபைடு இஷ்யூஸ் கிடையாது. உங்கள் மனசில் என்ன தோணுதோ இந்த இல்லுஸ்ட்ரேஷனை பேஸ் பண்ணி நீங்கள் இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணிக்கலாம். எனக்கு நல்லா தெரியும் உங்கள் மனசில் தோன்றது அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இல்லுஸ்ட்ரேஷனோடு இணைஞ்சி வர மாதிரி இருக்கணும் உங்களுடைய இஷ்யூஸ். நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா சரியான இஷ்யூஸ்ன்னு நீங்கள் யாரும் நினச்சிக்க வேண்டாம். உங்கள் மனசில் என்ன தோணுதோ அந்த இஷ்யூஸை கூட நீங்கள் ஃப்ரேம் பண்ணிக்கலான்றது தான் அழுத்தம் திருத்தமாக இந்த இடத்துல நான் சொல்கிறேன். நான் வெதர் ஏ அபேட்டட் பி டு கமிட் அன் அஃபென்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் நான் கேட்டுக்கிறேன் என்ன நானே. அதாவது ஏ பிஏ பார்த்தீங்கன்னா தூண்டிச்சா அஃபென்ஸ் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு கொஸ்டின். ஆமாம், தூண்டிச்சு. எஸ், நானே அதுக்கு உண்டான ஆன்சரை கொடுத்துட்றேன். வெதர் பி கமிட்டட் டிஃப்ரெண்ட் அஃபென்ஸ் இஸ் வேலிட். ஏ சொன்ன வேலையை தவிர்த்து டிஃப்ரெண்ட்டான ஒரு அஃபென்ஸை பண்ணிட்டு வந்து நிற்கிது, இது வேலிடா அப்படின்னு கேட்குறேன். அஃபென்ஸே வேலிட் இல்லை, அது என்ன டிஃப்ரெண்ட்டான அஃபென்ஸு? எதுவாக இருந்தாலும் நோ தான். ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் ப்ரீஃபாக எழுத வேண்டிய அவசியம் இருக்குது. அஃபென்ஸே தவறு தான், அதுனா டிஃப்ரெண்ட் அஃபென்ஸு. ஸோ அந்த இடத்துல நோனுக்கு உங்களுக்கு உண்டான ஆன்சரை நீங்கள் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் முடிஞ்சு போச்சா? வெதர் the death of C was probable consequence of the abatement by A. அதாவது ஏ உடைய தூண்டுதலால தான் சி இறக்கப்பட்டுதா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் நம்ம கேட்குறோம். அந்த ஒரு கான்சிக்வன்ஸால தான் வந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த கான்சிக்வன்ஸ்னால தான் வந்துச்சு. அதனால் எஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு.
வெதர் ஏ இஸ் லயபிள் ஃபார் கல்பபிள் ஹோமிசைட் ஆர் கிரீவியஸ் ஹர்ட், ரெண்டுத்திற்குமே பொறுப்பேற்க வேண்டும். அதாவது ஏ வந்து கிரீவியஸ் ஹர்ட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா பிஏ என்கேஜ் பண்ணுது, ஆனால் இந்த இடத்துல கல்பபிள் ஹோமிசைட் நடந்துருது. இதற்கு பொறுப்பேற்க வேண்டுமா ஏ அல்லது இதற்கு பொறுப்பேற்க வேண்டுமான்னு ஒரு கொஸ்டின் நானே என்னை கேட்டுக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் ரெண்டுத்துக்குமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரி தான் வருது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளாண்டிருந்து வரக்கூடிய இஷ்யூஸ், நீங்களா ஃப்ரேம் பண்ணக்கூடிய இஷ்யூஸ். இன்னும் 2 இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணாலும் தவறொன்றும் கிடையாது அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. அதற்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இன்வால்வ்டு செக்ஷன், ரெலவெண்ட் செக்ஷன் எது வேணாலும் போட்டுக்குங்க. செக்ஷன் 45லேருந்து பார்த்தீங்கன்னா 57 ஆஃப் பிஎன்எஸ் வரைக்கும் அபேட்மெண்ட்டை பற்றி சொல்லுது. ஸோ இதற்கு முன்னாடி நீங்கள் அபேட்மெண்ட் நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அதை மட்டும் நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா போதும். இதற்குண்டான அது மட்டும் இல்லாமல் அபேட்மெண்ட் கண்டிப்பாக ஒரு பிக் கொஸ்டின்ஸில் வந்தே தீரும். ஏன்னா மிக முக்கியமான கான்செப்ட். அதனால் தெளிவாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிங்க. எக்ஸாம் ஹாலில் நான் எழுதாமல் வரவே மாட்டேன் அப்படின்ற மாதிரியான எண்ணத்தோட எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போங்க. நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க. சும்மா இங்கேயும் அங்கேயும் பார்த்து ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. இதுக்கப்புறமெல்லாம் பார்த்து எழுதுறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீங்கள் படிச்சுட்டு போயிட்டு திருப்திகரமாக எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. வெளில வரும்போது எனக்கு அரியர் இல்லை அப்படின்ற எண்ணத்தோடு வெளில வரணும். அதுதான் சாரதி லா ஸ்டடீஸுக்கு ஒரு சக்ஸஸ். கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ 45லேருந்து 57 ஆஃப் பிஎன்எஸ் வரைக்கும் நீங்கள் அப்படியே ஒன் பை ஒன்னா எழுதுறீங்க. என்ன அபேட்மெண்ட் படித்ததை அப்படியே இங்கே எழுத போகிறீங்க. அதில் இங்கே ஒன்று கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஒருவரை குற்றம் செய்ய தூண்டுதல், அந்த குற்றத்திற்கு உடந்தையாக இருத்தல். அதாவது ஒருவரை மற்றொருவர் குற்றம் செய்ய தூண்டினால் அல்லது உதவி செய்தால் அவர் குற்ற உடந்தையர் எனப்படுவார். அபேட்மெண்ட்டுக்கு உண்டான டெஃபினிஷனை தான் சொல்கிறேன், நான் ஒன்றும் புதுசாக சொல்லலை. 46வது வீடியோவில் இது உங்களுக்கு புதுசாக தெரிஞ்சுதுன்னா நீங்கள் யார், அன்ஃபிட்டுன்னு அர்த்தம். நீங்கள் இன்னும் வீடியோவை நீங்கள் பார்க்கலன்னு அர்த்தம். சரி, பார்த்துருவீங்க. ஃபேக்ட் ஆஃப் கேசஸ், ரைட் ஆல் செக்ஷன் எல்லாத்தையும் எழுதணும். அதே போல் ஃபேக்டோட கேஸுடைய ஃபேக்ட் அப்படியே நீங்கள் ஒரு இல்லுஸ்ட்ரேஷனாக நீங்கள் அப்படியே ஒரு ஃப்ரேம் பண்ணணும். ஏ என்கின்ற நபர் அப்படியே ஒரு மாதிரி 5 லைனு கொண்டு வரணும். இந்த 2 லைனை. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ப்ரீஃபாக எழுதணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் ஸ்டடி எழுதணும். கேஸ் ஸ்டடி உங்களுக்கு அற்புதமான ஒரு கேஸ் ஸ்டடி இருக்குது. அப்துல் மஜித் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத் 1976 நடந்த ஒரு வழக்கு. என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்துல் மஜித் என்றவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தரை தூண்டுறாரு. கிட்டத்தட்ட இதே செனாரியோ தான், இந்த இல்லுஸ்ட்ரேஷனில் கேட்டிருக்க சேம் செனாரியோ தான் இந்த கேஸ் ஸ்டடியில் நடந்த ஒரு விஷயம். அப்துல் மஜித் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா ஒருத்தரை தூண்டுறாரு தனது எதிரியை காயப்படுத்த வேண்டும் என்று. ஆனால் அந்த நபர் என்ன பண்ணுறாருன்னா அந்த நபரை கொன்று விடுகிறார். ஆனரபிள் கோர்ட் இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணுறாங்க பாருங்க. இங்கு எதிரியின் நோக்கம் காயம் ஏற்படுத்துவது. நல்லா பெருசாக எழுதுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு லைனில் எழுதியிருக்கேன். நீங்கள் பெருசாக எழுதுங்க இஷ்யூஸை. இப்போ நான் படிக்கிறேன் பாருங்கள், இதான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஆஃப் இஷ்யூஸு. இங்கு எதிரியின் நோக்கம் காயம் ஏற்படுத்துவது, ஆனால் மரணம் ஏற்பட்டு விட்டது. அந்த மரணத்திற்கு அப்துல் மஜித் பொறுப்பேற்க வேண்டுமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டினை கேட்குறாங்க. இதற்கு உங்களுக்கு உண்டான ஆன்சர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நேத்திக்கலாம் உங்களுக்கு எஸ்ன்றது தான் ஆன்சர். ரைட். ஆனரபிள் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. மரணம் எதிர்பாராத ஒன்றாக இருந்தாலும் அவரை அனுப்பி வைக்கப்பட்டது கிரீவியஸ் ஹர்ட்டுக்காக, ஆனால் மரணம் ஏற்பட்டு விட்டது. யார் தூண்டுகிறாரோ இதற்கு அவர்தான் பொறுப்பேற்க வேண்டும். அதாவது அபேட்மெண்ட் ஆஃப் கல்பபிள் ஹோமிசைட் அப்படின்ற மாதிரி உங்களுடைய ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணுங்க. முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அப்ளிகேஷனில் கல்பபிள் ஹோமிசைட் எழுதுங்க, மர்டர் எழுதுங்க, கிரீவியஸ் ஹர்ட் எழுதுங்க. அதுக்கப்புறம் இதுக்குண்டான உங்களுக்கு உண்டான இன்மை பாயிண்ட் ஆஃப் வியூ ஜட்ஜ்மெண்ட் கூட எழுதலாம், தவறொன்றும் கிடையாது. அதன் பிறகு கன்க்ளூஷன் எழுதிட்டு இந்த விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணுறீங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 20 நிமிடத்தில் முடியக்கூடிய வேலை. 20 நிமிஷத்தில் இந்த கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் நீங்கள் எழுதிடணும். அது மட்டும் இல்லாமல் 5 பக்கங்கள் குறையாமல் எழுதணுன்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். மிக அற்புதமாக எழுதலாம். சாரதி லா ஸ்டடீஸோட மட்டும் கனெக்ட் ஆகிருங்க. மட்டும்னு சொல்ல மாட்டேன், சாரதி லா ஸ்டடீஸோட கனெக்ட் ஆகிருங்க. நீங்கள் கண்டிப்பாக எழுதலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்ற நம்பிக்கையோடு நான் இதை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.